ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஃபலாஃபல். ஓவர் நைட் நான் சிக்பீஸ் கொண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுக்கிறதுக்காக நான் ஃபுட் ப்ராசஸர் எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சர் கிரைண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பஞ்ச் அளவுக்கு நான் பார்ஸ்லி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பார்ஸ்லி இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கொரியாண்டர் கூட சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இது கூட 4 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த கொண்டக்கடலை சிக்பீஸையும் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை நல்ல சோக் ஆகணும், அதனால நான் ஓவர் நைட்டே சோக் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு cumin பவுடர் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, பெப்பர் பவுடர். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபலாஃபல் ரெசிபி ஒரு குட் ஸ்டார்டர். இது டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம், இல்லை ஹெல்த்தி வெர்ஷனாக நீங்கள் பேக் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நான் 2 மெத்தடும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை நம்ம ஏர் ஃப்ரையர்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏர் ஃப்ரையரில் வைக்கும் போது லைட்டாக நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஒரு சைடு, அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் கன்வென்ஷனல் அவனில் பேக் பண்ணுறனால ஃபஸ்ட்டு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பார்ச்மெண்ட் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். நான் ஈக்குவல் சைஸில் இருக்கணுன்றதுக்காக 1/4 கப் மெஷர்மெண்ட் இருக்கிற கப் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம ரோல் பண்ணி பேட்டி மாதிரி பண்ணிடலாம். இப்போ இது மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 10 நிமிஷம் நீங்கள் ஒரு சைட் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியான ஃபலாஃபல் ரெசிபி ரெடி ஆகிடும். இதுவே நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபலாஃபல் எடுத்துடலாம். இதுக்கு பெஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரான்ச் இல்லைனா மயோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட்டர் ரெடி பண்ணோன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. ஸோ நான் 2 இமேஜையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பேக் பண்ணதும் அண்ட் ஃப்ரை பண்ண 2 இமேஜையும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.